ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் இன்றைக்கி சமைக்கவே இல்லை காய்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் லேட்டாக தூங்கினேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 மணி ஆகிட்டே இனிமேல் தான் கிளம்பி போகிறேன் கிளாஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டேன். வீட்டிலே சமைக்கவே இல்லை, சொன்னால் நம்பவும் மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா இது வீட்டில் சமைக்கவும் இல்லை. காலையிலையும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். மதியத்துக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே தான் சொல்லியிருக்கேன். பாப்பா பார்த்திங்கன்னா கிளம்பி உட்காந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு 10:15 கிளம்புறது மாதிரி. மணி 10 ஆயிடுச்சுன்னு ஒரு 1/4 மணி நேரம் இங்கே வந்து பஸ் இல்லைன்னா அங்கே போயிடலாம். இந்த டைமில் நீ பஸ்ஸு கிடைக்காது. அதனால் நான் இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. பாப்பா விளாண்டு போயிட்டாங்க. சரி ஓகே வாங்க சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பலாம். ஐஸ் தலையும் சீவியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. நான் குங்குமம் வைக்கல. குங்குமம் இல்லைங்க, பார்க்கல. குங்குமம் வைக்காமல் இருக்கக்கூடாது. உள்ளே இருந்து எடுத்து வச்சிடலாம். ஓகே, எப்படி தூங்க தலை சரியான ஈரமாக இருக்குது. எனக்கு என்ன சரி டைம் ஆகிட்டலாம், கிளம்பணும். படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பார்லர் வைக்கிற ஐடியாவில் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நான் விளக்கு செத்து ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாகிடும். இதெல்லாம் ஏதோ நினச்சேனே, எதுவும் பண்ணணும் என்னன்றதை மறந்துட்டேனே. ஏதோ நினச்சேன். அரிசி ஊற போடணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் அத்தை வந்தப்போ பார்த்திங்கன்னா ஊற வச்சது. இன்றைக்கி ஊற வச்சுட்டா மதியம் அரைச்சிடலான்னு பார்க்குறேன். நைட்டு சாப்பாடு சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி ஆகிடுது. இன்றைக்கி ஊற வச்சுட்டு போயிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன வெயிட் பண்ண ஊற வச்சுட்டு வந்துடுறேன். அம்மா கிளம்புவோமா? முகத்தை பார்த்தீங்களா? சாமிடா கருப்பா இறங்கிட்டேன் சொல்லுமா. அழகு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் உளுந்துக்கு 5 இது ஊற வச்சுருக்கேன். சரி ஓகே, இதை மூடி வச்சுட்டு அப்படியே விளக்கு அமர்த்திட்டு கிளம்ப வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா என் மக சொல்கிறேன். சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லு ஹாய் அத்தை மாமா சொல்லு. சொட்டுருவேன், கொண்டுருவாளா என்னைய. சரி ஓகே, இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். எங்கள் மேம் திட்ட போகிறாங்க. ஏண்டி 10 மணிக்கு கிளாஸில் இருக்க சொன்னால் 10 மணிக்கு மேலே வரீங்கன்னு. 12 மணிக்கெலாம் கிளாஸ் முடிஞ்சோம். பார்த்திங்கன்னா மஞ்சள் தொளிச்சாச்சு. போதும், சாமி என்னை ஆசீர்வதிக்கணும். ஓகே காய்ஸ், எல்லாத்தையும் அமர்த்திட்டு கிளம்பிடுவோமா? ஓகே, எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. ரூமுக்குள்ளே எலி வந்துடக்கூடாது, பெரும் தொல்லையாக இருக்குது. எலி ரொம்ப டார்ச்சல் பண்ணுது நம்மளை. இந்த ஒரு படத்தில் இந்த வடிவே துரத்துவாங்களா எலியை. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே சொல்லிட்டு துரத்துவாங்கள. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சமைக்காததுக்கு காரணம் எலின்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மை அதுதான். கிச்சனுக்குள்ளே என்னை விடவே மாட்டேன்றது. ஒரு 7-8 எலி சேர்ந்துக்கிட்டு கிச்சனுக்குள்ளேயே என்னை விட மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் பார்த்திங்கன்னா சமைக்கவும் இல்லை. சரி ஓகே, போயிட்டு வந்து அப்படி கண்டிப்பாலாம் வாங்க போகலாம். அங்கே என்னென்ன நடக்குதுன்னு காட்டுறேன். இன்றைக்கி எங்கள் பார்லரில் என்னென்ன பண்ணுறோன்றதை காட்டுறேன். வாங்க பாப்பா போமாம்மா. என்னோட பேக் எப்படி இருக்குன்னு சொல். என் மக பேக்கில் வைக்கணுமாம்ல, நான் வச்சுக்கிறேன். இந்த இதில் வை, ஜிப்பை திறந்து வைங்க மேடம். ஜிப்பை க்ளோஸ் பண்ணு. இந்த பூட்டு அந்த இருக்குது பூட்டு. ஓகே, பேக் எடுத்துட்டு வா. இந்தா ஓகே போகலாமா? வா ஷூ வெளில போட்டு ஷூ போடல. இப்போ மொட்டை தீன் வருது, வளையல் எடுத்து கொடுத்துக்குவோம். இந்த பாப்பா வளையல் போடு.
போட்டாச்சா? வா சூப்பர் தங்கம். இந்த சாமி காட்டு சாமி. சாமி மகத்தை பக்தி பரவசமாக இருக்கா என் மக. ஓகே காய்ஸ் கிளம்பியாச்சு. ஒரு நிமிஷம் முன்னாடி போயிட்டு இருக்கா. ஓகே எல்லாம் அடைச்சாச்சு பொட்டியாச்சு கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா. கஷ்டமாக தான் இருக்குது. பாப்பாவை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு பார்த்துட்டு படிக்கிறது. ஆனால் இப்போ படித்தா நல்லா இருக்குல்ல. அண்ணன் ஸ்கூல் போயிட்டான். ஓகே போய்க்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான். பாப்பா ஹாய் சொல்லு. ஹாய் ஹவ் ஆர் யூ சொல்லு. ஹவ் ஆர் யூ. என் மக அப்படி செம்ம பக்தி பரவசமாக இருக்காங்க. என்னம்மா இது வந்தாச்சு. என் மக பார்த்தீங்கன்னா நடந்து வந்தது பக்கத்தில் வந்தாச்சு. பஸ்ஸை தான் காணும். ஒன்றே பஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா வேறு பஸ் தான் வருது. 1 to 1 சொல்லுவாங்களா அந்த பஸ் தான் வருது. தோடு வேறு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உடஞ்சிருச்சு காய்ஸ். காய்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலே வச்சு பார்லர் வைக்கிற மாதிரி ஒரு வீடு பார்த்தேன். வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் 30,000 50,000 கேட்குறாங்க. அந்த 30,000 ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு என்ன சாயந்தரம் தான் சொல்கிறேன்னு இருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா 4,000 ரூபா தான் அந்த வீடு. பார்த்திங்கன்னா மேலே வந்து தகர சீட் ரொம்ப வெக்க இறங்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் அதுக்குன்னு இருக்கிற வீடை குறை சொல்லலை. பார்லர் வைக்க கொஞ்சம் வீடு நம்ம வசதியாக தானே பார்க்கணும். அதனால் பார்த்துருக்கேன். செட் ஆகுதான்னு தெரில பார்ப்போம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பாப்பாவை தொட்டியில் போட்டு ஆட்டம் வாங்க. என் மையம் வேற இப்போ வராந்தல சாயந்தரம் 4:30 தான் வருவான். நீங்கள் விளாக்ஸ் எடுத்ததையே சத்தியமாக மறந்தே போயிட்டேன். என் மையனும் வந்து சாப்பிட்டு அவனும் ஹோம்ஒர்க் எழுதி பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா நைட் சாப்பாடு ரெடி பண்ணி இருக்காச்சு. கருவாட்டு குழம்பு வச்சுக்கிருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். ஏன்னா இப்போ வச்சா நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நினச்சி வச்சுக்கிருக்கேன். போச்சா கரண்ட் போயிட்டு காய்ஸ். நம்ம இருக்கிற நேரமானு தெரியல. செய் இது எப்படி மாடி வைக்கிறோம். தங்கப்பட்டு பட்டிப்பட்டு குட்டிப்பட்டு எல்லாம் வெளியில் வாங்க தங்க குட்டிகளாம். சரி ஓகே அதை வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ எனக்கு அப்படி லைட் அடிச்சு கருவாட்டு குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு. நல்லா தகன்னு கொதிச்சு வருது. இப்போ வச்சா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் திரண்டு வரட்டும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படி தண்ணி மாதிரி இருக்கா. இது கொஞ்சம் கட்டியாக வரட்டும். ஏன்னா நம்ம மண்சட்டியில் வைக்கிறதுனால கொஞ்சம் இறுகிடும். மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்சட்டியில் வைக்க ரொம்ப பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே வத்திரும். இப்போ நம்ம வச்சு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு தண்ணியாக வச்சு சாப்பிட்டுட்டா நாளைக்கு கட்டியாயிரும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்கட்டும். செவ்வாய்க்கிழமை அதுமா கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எப்பயும் மேக்ஸிமம் வீட்டில் இருந்தால் சாயந்தரம் கும்பிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிளாஸுக்கு குளிச்சுட்டு போகிறேன்னா அப்படின்றப்ப பார்லர்லேயும் போய் சாமி கும்பிடுவோம். அதனால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து சாயந்தரம் சாமி கும்பிட்டாலும் தலையோடு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டாதான் ஒரு மன நிம்மதியாக இருக்கும். நான் தங்கச்சிக்கு வாங்கினேன். மன நிம்மதியாக இருக்கும். எனக்கு வச்சதாது மன நிம்மதியாக என் பிள்ளைகளை பார்த்துருவேன். செத்த அமைதியாக இருந்துடக்கூடாது. அட குடு அடே. சரி கொடு அம்மா வாங்கி தரேன். பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்த கூட ரெஸ்ட்டே இல்லாமல் பழி வாங்குறீங்க. ஆளே கிறங்கிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். அதான் உண்மை. என்ன சொல்லிக்கிறேன் ஏதோ பேசிக்கிறேன். நான் மறுபடியும் அதை ஸ்டார்ட் நல்லா எண்ணெய் திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. கொத்தமல்லி இல்லை காய்ஸ். நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு போவோம். இன்னைக்கு வச்சுட்டா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. எப்படி எண்ணெய் திறந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம ஆஃப் பண்ணாலும் இன்னும் வத்த தான் செய்யும். ஓகே கொஞ்சம் தனியாக தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தனியாக தான் வச்சுருக்கேன். தனியாக வச்சா தான் பிடிக்கும் எங்களுக்கு. கட்டியாக வச்சா அவ்வளோ பிடிக்காது. இல்லை ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு. ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வத்தம் இது.
தண்ணியாக வச்சா தான் மண் சட்டியில் வற்றி நாளைக்கு நம்ம சாப்பிட கரெக்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டுக்கிறது. ஆம்லேட் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஹாஃப் ஆயிலாக ஃபுல் ஆயிலான்னு கூட எனக்கு அதெல்லாம் தெரியாது காய்ஸ். ஹாஃப் ஆயிலாக அது இது வந்து ஃபுல் ஆயிலா பாதி பிஞ்சிருக்கு. சரி ஓகே, இதை சாப்பிட்டுட்டு அப்படி கருவாட்டு குழம்புக்கும் செம்மையாக இருக்கும். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு வரேன். அடுத்து இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன். என்னோடய சேனலை ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? பபாய், see you. நாளைக்கு vlogல கண்டிப்பாக பார்க்கலாம். பபாய்.